வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எலிசபெத் பியூமுல்லர் எழுதின மே யூ பி த மதர் ஆஃப் 100 சன்ஸ் அ ஜேர்னி அமங் த விமென் ஆஃப் இந்தியா சாப்டர்ஸ் 2 and 3 பேஜ் 24 to 27 இந்த சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இப்போ மே யூ பி த மதர் ஆஃப் 100 சன்ஸ், அதாவது உனக்கு 100 குழந்தைங்கள் பிறக்கட்டும் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம். இதை யாருக்கு தருவாங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆன பெண்களுக்கு பெரியோர்கள்லாம் இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதுலேருந்தே இந்திய பெண்களுடைய நிலைமையையும் இங்கே எலிசபெத் அழகாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வேதிக் பீரியடோட கடைசி காலகட்டத்திலேருந்தே பார்த்திங்கன்னா பெண்களுடைய நிலைமை அப்படியே இறங்கி 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 இப்போ பெண்கள் இதுதான் இயல்பு, இப்படி தான் நம்ம வாழணும், இதுதான் பெண்கள் இருக்க வேண்டிய நிலைமைன்றதை ஏற்றுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு வந்தாங்கன்னா, கணவர் இறந்துட்டார்னா அவரை எரிக்கிற அந்த நெருப்பில் பெண்களும் கூட சேர்ந்து எரிஞ்சு அவங்களோடையே இறந்துடணும், அப்போ தான் அடுத்த பிறவியில் 2 பேரும் ஒன்றா சேருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இயல்பு தான் ஏற்றுக்கிற அளவுக்கு பெண்களோட மனநிலைமையும் அவங்களுடைய சமுதாயத்தில் அவங்க நிலைமையும் இருக்குது. இதுக்கு பேர், அதாவது கணவர் இறக்கும் போது அந்த நெருப்புலேயே மனைவியை சேர்ந்து எரியறதுக்கு பேர் சதி. இப்போ ஒரு பெண் இல்லை என்னால் இந்த நெருப்பில் குதித்து இறக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்கன்னா அப்போ அவங்க காலம் முழுக்க விதவையாக இருக்கணும். அந்த விதவை காலம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. ஏன்னா சமுதாயம் முதல்ல அவங்கள மதிக்காது. 2வது எந்த நல்ல காரியத்திலோ இல்லை தெய்வம் சம்மந்தப்பட்ட காரியங்களையும் அவங்க கலந்துக்க முடியாது. சின்ன வயசு பெண்ணாக இருந்தாலும் அவங்க மறுமணம் செஞ்சுக்க முடியாது, அவங்க விரும்பினா கூட பண்ண முடியாது. பிற்காலத்தில் தான் நிறைய சமுதாய சீர்திருத்தவாதிகள், அதாவது ராஜா ராம்மோகன் ராய் மாதிரி நிறைய பேருங்கள் இந்த சத்தி, அதுக்கப்புறம் சிசு பெண் படுகொலை, அதாவது ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், இதெல்லாம் எதிர்த்து பெண்களோட உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. இது ஒரு பேட்ரியாட்சினா ஆண் சமுதாயம், ஆண் ஆதிக்க சமுதாயம். அந்த ஆண் ஆதிக்கம் இந்திய சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. திருமணம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெண் விரும்பி திருமணம் செய்கிற நிலைமை இங்கே இல்லை. ஒருவேளை உயர்ந்த குலத்தில் பணக்கார குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பெண்கள் அவங்க விரும்பின மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, இந்திய குடும்பங்களில் திருமணன்றது பெற்றோரால் தான் நிச்சயிக்கப்படும். அதுவும் எப்படின்னா, அங்கே வரதட்சணைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். அதே சமயத்தில் அந்த பெண் அந்த மணமகனோட வீட்டில் போய் எல்லா வேலைகளும் சம்பளமும் இல்லாமல் எந்த விதமான டிமாண்ட்ஸும் இல்லாமல் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. இதனாலேயே பார்த்திங்கன்னா பெண் சிசுக்கொலை, அதுக்கப்புறம் பெண்ணுக்கு எதிரான பல விதமான வன்கொடுமைகள் ஏற்படுத்த காரணமாக இருக்குது. இப்போ எலிசபெத் பியூலர் அமெரிக்காவிலேருந்து அவங்க கணவரோடு இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க கணவர் ஒரு பத்திரிகையாளர். இவங்க 2 பேருமே இந்தியாவில் ஒரு 4 வருஷம் இருந்து இந்தியாவோட கல்ச்சர், இந்த சமுதாயம், இங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ரொலாகில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவை பற்றி நிறைய படித்தேன். இந்தியாவை பற்றி அவ்வளோ பெருமையாக அவ்வளோ அழகாக அந்த புஸ்தகங்கள்லாம் இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டு அப்புறம் பார்த்தா நான் புஸ்தகத்தில் படித்ததோ இல்லை இந்தியாவை பற்றி கேள்விப்பட்ட எதுவுமே இங்கே இல்லை. மாறாக இங்கே நான் அதோட இன்னொரு பக்கத்தை தான் பார்த்தேன். அதில் பெண்களுடைய நிலைமையை இந்தியாவில் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகம் பெண்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு ஜன்னலாக தான் இருக்குது. காலகட்டம் 80ங்களையும் 90ங்களையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே முதல் 2 சாப்டர்ஸில் அவங்களோட பயண கட்டுரையில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, கல்யாணத்தை பற்றியும் சத்தியை பற்றி தான். சத்தினா கணவர் இறந்த உடனே கூட உடன்கட்டை ஏறுறது தான் சத்தி. இதில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுடைய கல்விக்கு இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதே இல்லை. 2வது பெண்களை ஒரு மிருகம் மாதிரி தான் இங்கே நடத்துகிறாங்க. பெண்களுக்கே அவங்களோட உரிமைகள் தெரிய மாட்டேங்குது. எந்த அளவுக்கு அவங்க அறியாமையில் இருக்காங்கன்னா, யாராவது அவங்களோட உரிமைகள் இதெல்லாம் உனக்கான உரிமை, இது உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை கேட்குறதோ இல்லை புரிஞ்சுக்கிற நிலைமையிலோ பெண்கள் இல்லை. அதுலேயும் வறுமையான நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா 2 விதத்தில் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று அவங்க கணவனுக்கு கீழானவங்களா தான் பார்க்கப்படுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, கணவரை அவங்க வழிபடுற அளவுக்கு அவர் மேலே அவங்க அன்பு செலுத்தணும். அப்படி இல்லைன்னா அவங்க ரொம்ப 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 மோசமாக நடத்தப்படுவாங்க.
இதுக்கு என்ன காரணம்னா, கணவன் தான் உனக்கு வேண்டிய பாதுகாப்பை தரான்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதியில் சொன்னதை பெண்கள் அப்படியே வந்து நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுக்குள்ளே ஊறி போயிருக்கு. அதே சமயத்தில் அவங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறதுனால அதை வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பாரமாக இருக்காங்க. அவங்களால அவங்கள திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வரதட்சணை இருக்காது. அதனாலேயே ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அதை கொன்னுடுறாங்க. அப்படி கொல்லப்படாத பெண் வளர்ந்தானா அவளை ரொம்ப சின்ன வயசில் திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் திருமணம் நடக்கிறதுனால ஒரு 14-15 வயசு வரத்துக்குள்ளேயே அவங்க வந்து குழந்தையோட தாயாயிடுறாங்க. அப்போ இளம் தாய்களாக அவங்க வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்தியாவில் இருக்குது. அதே சமயத்தில் பெண்ணோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கு பெருசாக வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய திருமணங்களை பற்றி அவங்க பேசும்போது அந்த திருமணங்களில் பல விஷயங்கள் இருக்குது, ஆனால் அது காதலால் நடக்கிற திருமணம்னா அது கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பெண்களை பற்றி கதைகள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பெண்கள் எல்லாருமே அவங்க அப்பா அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களாவே தேர்ந்தெடுக்கணுன்றது அவங்க மனசில் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ பெற்றோர்கள் வந்து திருமணம் செய்யணும், நம்ம பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் போது அந்த மாப்பிள்ளையை பற்றி என்ன பார்ப்பாங்கன்னா அந்த குடும்பத்தோட பின்னணி என்ன, அந்த மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவங்களுக்கு சமுதாயத்தில் எந்த அந்தஸ்தில் இருக்காங்க, இதெல்லாம் தான் பார்ப்பாங்களே தவிர பெண்ணுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பற்றி அவங்க கேட்குறதே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திருமணம் செஞ்சு வச்சுட்டா அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வந்துடும் அப்படின்ற ஒரு நினைப்பு பெற்றோர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் அந்த கணவர் மேலே அன்பு வரலைன்னா அந்த கணவர் வந்து அவளை அடிக்கிறது கூட அவருக்கு உரிமை இருக்குது. அதாவது அடித்து வற்புறுத்தி எனக்கு வந்து நீ அன்பானவளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற நிலைமையில தான் இங்கே பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருமணத்து போது அந்த பெண்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து அலங்கரிக்கப்படுறாங்க. அப்புறம் வந்து கணவரும் மனைவியும் ஆக போகிறவங்க வந்து எவ்வளோ நேரம் உட்காந்து அந்த சடங்குங்கள்லாம் செய்கிறாங்க, மணிக்கணக்காக உட்காந்து சடங்குகள் செய்கிறதெல்லாத்தையும் சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நிறைய பெண்களை வந்து இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. அதில் அவங்க கேட்குறாங்க, அன்றைக்கி நீங்கள் எப்படி வந்து உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பெரும்பான்மையான பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எப்படி நான் உணர்ந்தேன்றது எனக்கு ஞாபகமே இல்லை. அவங்களுக்கு நினைவில் இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய புகுந்து வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் அவங்க எப்படி நடத்துனாங்கன்றது தான் ஞாபகம் இருக்குது. இப்போது அவங்க சொன்ன வரதட்சணையை அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கப்படுவாங்க. ஆனால் வரதட்சணையை கொடுக்கலன்னா அவங்க வாழ்க்கையே ரொம்ப கொடூரமாக ஆகிடும். அதே சமயத்தில் இந்த மிடில் கிளாஸ்லேயே ஆகட்டும் லோவர் கிளாஸ்லேயே ஆகட்டும் திருமணன்றது அன்பால் கிடையாது, காதலால் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ், அதாவது பெற்றோரால் பார்த்து வைக்கப்படுற திருமணங்கள் தான் அங்கே நடக்கும். பெரும்பான்மை இப்படி தான். ஆனால் இந்த மாதிரி பெற்றோர்களால் பார்த்து நடத்தப்படுற திருமணத்துலேயும் நல்ல ஒரு கணவன் மனைவி அமையிறதும் உண்டு. ஆனால் அப்படி அமையாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா யார் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வாழ்க்கையில் வாழணுமோ அது பெண்கள் தான். ஆண்கள் வந்து எந்த விதத்துலேயும் தன்னை வந்து மாற்றிக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு அந்த பெண் வந்து படிச்சிருந்தாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கூட திருமணத்துக்கு அப்புறம் அந்த பெண் வந்து அந்த படிப்புக்கான அந்த வேலையை கூட விட்டுட்டு அவங்க பார்த்துக்க வேண்டியது அவங்க புகுந்து வீட்டை சேர்ந்த நபர்கள், அவங்க கணவன், அவங்க குழந்தைகள். இதுதான் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய முக்கிய கடமை. அவங்க படிப்போ அவங்க வேலையோ அங்கே முக்கியத்துவமே கொடுக்கப்படுறதில்ல. அதெல்லாம் அவங்க விட்டுடணும், மறந்துடணும். அதுலேயும் அந்த பொண்ணு வந்து ஒரு நகர்ப்புறத்தில் இல்லாமல் கிராமப்புறத்தில் எங்கேயாவது திருமணம் செஞ்சுன்னு போனாங்கன்னா தினசரி வாழ்க்கையே ஒரு போராட்டமாக தான் இருக்கும். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெண் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பெண்களால் கூட இந்திய பெண்களுடைய அவ்வளோ கஷ்டத்தை வந்து கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க வாழ்க்கை இதை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எலிசபெத் வந்து அருண் மஞ்சுன்ற ஒரு கணவன் மனைவி பற்றி பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து பெற்றோர் பார்த்து வச்ச திருமணம் தான். அவங்க வந்து ஒரு அருமையான சந்தோஷமான கணவன் மனைவி தான். ஆனால் மஞ்சு வந்து எலிசபெத் கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னோடய புகுந்த வீட்லேயும் என் சொந்தக்காரங்களும் நான் அங்கே இருக்கும் போதே நான் இருக்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் என்னோடய தோளோட நிறத்தை பற்றி பேசுவாங்க. அவங்க பேசுகிற விதம் பார்த்திங்கன்னா என்னவோ இவங்க வந்து அவங்கள விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஒரு உணர்வை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஏற்பட்டதாக வந்து மஞ்சு சொல்லுவாங்க.
அதே மாதிரி இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு கல்யாணம்னு வரும்போது அதில் அந்த பெண்ணுடைய தோல் நிறமும், அதாவது அவங்க எவ்வளோ வந்து வெள்ளையாக இருக்காங்க அப்படின்றதும், அவங்க எவ்வளோ டௌரி கொடுப்பாங்கன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு தெரியுது. அதே சமயத்தில் எலிசபெத் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, மீனான்ற ஒரு பெண்ணை பற்றி. அந்த மீனான்ற பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. இது வந்து பெற்றோர்கள் வந்து சேர்த்து வச்ச திருமணம் தான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஆள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டுன்னு, அதாவது வந்து ஆண்மை இல்லாதவன்னு. அவனை வந்து அவனுடைய அம்மா தான் வந்து இல்லை இல்லை நீ திருமணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி மீனாவுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிட்ட அப்புறம் மீனா வந்து அந்த ஆள்கிட்டேருந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சமுதாயம் அவங்கள தான் ரொம்ப கேவலமாக பார்த்துட்டு இருந்ததாகவும், ஆனாலும் இன்னமும் வந்து எனக்கு பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்தில் தான் நம்பிக்கை இருக்கும்னு மீனா சொன்னதாகவும் இங்கே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எலிசபெத் வந்து இங்கே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்க உறவை பற்றியும் சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒன்றா இருக்கிறது வந்து காதலாலேயோ இல்லை நெருக்கத்தாலேயோ இல்லை, இது வந்து ஒரு மனைவியோட கடமை. என்ன கடமைன்னா, அவங்க கணவரை திருப்திப்படுத்த வேண்டியது மனைவியோட கடமை மாதிரி தான் இருக்குது. கணவனுக்கு எப்படின்னா ஒரு தூக்க மாத்திரை போடுற மாதிரி தான் மனைவி இருக்கா. அதாவது அவன் நல்லா தூங்குறதுக்காக உதவி செய்கிறதுக்காக தான் இந்த உறவுன்ற மாதிரி தான் இருக்குது. இதனாலே நிறைய பெண்கள் வந்து அந்த நெருக்கமான உறவை வந்து தவிர்க்கிறதாகவும், அந்த இடத்த வந்து பூர்த்தி செய்யறதுக்காக தான் அவங்க தன்னோட மகன்கள் மேலே ரொம்ப அன்பை செலுத்தி வளர்க்குறதாகவும், அது பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒடிபிஎஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மகன் வந்து தாய் மேலே வைக்கக்கூடிய அன்பு மிகுதியாக இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் இதெல்லாம் தான் அப்படின்றத இங்கே அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சத்தி, அதாவது கணவர் இறந்த உடனே கூடவே அந்த நெருப்புலேயே உடன்கட்டை ஏறக்கூடிய அந்த மனைவி. ரெண்டாவது வந்து திருமணமான பெண்களை எரிச்சிடுறது, அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு தெய்வீகமான ஒரு இடத்துல இருக்குது. எல்லா முக்கியமான நிகழ்வுகளையும் கண்டிப்பாக வந்து அக்னியோடைய அந்த இருக்கணும் அப்படின்றது அந்த அக்னி முன்னாடி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் நிறைய பெண்களால் டௌரி, அவங்க என்ன டௌரி சொன்னாங்களோ அதை கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து அந்த புகுந்த வீட்டுக்கு வர பெண்கள் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தப்படுவாங்க. சில சமயத்தில் நெருப்பில் எரிக்கவும் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரை பற்றி சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து சுரீந்தர் கௌர், இன்னொருத்தவங்க வந்து ரூப் குவர். இதில் வந்து சுரீந்தர் கௌர் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து கேட்ட டௌரியை கொடுக்க முடியல, அதனால் அவங்க வந்து எரித்து கொல்லப்படுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரூப் குவர், இவங்க வந்து அவங்க கணவர் இறந்த உடனே கூடவே சேர்ந்து உடன்கட்டை ஏறினவங்க. இதனாலே பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ராஜ்பூட்ஸ் வந்து அவங்கள ரொம்ப புனிதமாக கருதுகிறாங்க, அவங்கள வந்து வழிபடவே செய்கிறாங்க அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் ரூப் குன்வரை பற்றி நிறைய விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அந்த பெண்ணுடைய கூட பழகினவங்க பெற்றோர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு படிச்சிருந்தாலும் அவங்க கணவர் இறந்த உடனே இல்லை இல்லை நான் அவரோட உடன்கட்டை ஏறியே சீருவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நெருப்பில் விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குன்னு. அது என்னன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவளை இழுத்துன்னு போய் அந்த நெருப்பில் வந்து தள்ளியிருக்காங்க. இதுதான் உண்மையாக நடந்தது. ஆனால் இதை வந்து யாருமே வந்து வெளியில் சொல்லலை அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து சதி அப்படின்ற பேரில் வந்து நெருப்பில் தள்ளப்பட்டு இறந்துருக்காங்க. அந்த நெருப்பில் இறக்காதவங்க கூட அதுக்கப்புறம் அந்த ஏற்பட்ட தீக்காயங்களுடைய அந்த இன்ஃபெக்ஷனால் இறந்ததாகவும் நமக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த டௌரி கொடுமையால் இறக்கப்படுறவங்க நிறைய பேர் அதிகமானதுனால அரசாங்கமே வந்து கடுமையான நடவடிக்கைலாம் எடுத்து சத்தியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து பெண்களுடைய நிலைமை அதனால் முன்னேறிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து வரதட்சணை கொண்டு வராதனால நிறைய விதத்தில் அவங்க வந்து கொடுமைப்படுத்தப்படதான் செய்கிறாங்க. இது வந்து ஆணாதிக்க சமுதாயம், அது வந்து இன்னும் அது மாறவே இல்லை. அதாவது பெண்களுடைய நிலைமை இப்போ முன்னதை விட இப்போ பரவாயில்லனாலும் இன்னும் இந்த ஆணாதிக்க சமுதாயத்தால் பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து நம்மளுடைய இந்திய சமுதாயத்தில் வேரூன்றி போயிருக்கு. இது வந்து இன்னும் மாறலை அப்படின்றது தான் அவங்க இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் பெண்களோட நிலைமை வந்து முன்னேறினாலும்
அது வந்து சரிசமமாக ஆகிறது சந்தேகம்தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த புத்தகத்தை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.